வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு புல்லட் 100 செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முக்கியமான தவறவிடக்கூடாத விறுவிறுப்பான செய்திகளை நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் பெட்ரோல் மீதான வாட் வரியை குறைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி இருக்கிறார். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அரசு குறைத்ததாகவும் மாநிலங்களையும் குறைக்க வலியுறுத்தி இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். வாட் வரி குறைக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் பெட்ரோல், டீசல் விலை குறைந்திருப்பதாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். கடந்த 8 ஆண்டுகளில் பெட்ரோல், டீசல் மீது உயர்த்தப்பட்ட கலால் வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் வாட் வரியை குறைக்கவில்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த 8 ஆண்டுகளாக பெட்ரோல், டீசல் மீது மத்திய மாநில அரசுகள் விதித்து வரும் வரி விகிதங்களின் பட்டியலையும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ளார். தஞ்சாவூர் அருகே தேரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த 11 நபர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். மேலும் சம்பவ இடத்திற்கு சென்ற முதலமைச்சர் அவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து முதலமைச்சர் மருத்துவர்களிடம் சிகிச்சை முறைகள் குறித்து விசாரித்தார். தஞ்சை தேர் விபத்து குறித்து விசாரிக்க வருவாய்த்துறை முதன்மைச் செயலாளர் குமார் ஜெயின் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை தேர் விபத்து குறித்து சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, இதுபோன்ற துயர நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் நடக்காமல் இருக்கவும் அதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு அளித்திட வருவாய்த்துறை முதன்மைச் செயலாளர் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அமைத்திடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். தஞ்சை தேர் திருவிழா சம்பவத்தை தொடர்ந்து காரைக்குடி அருகே கோயில் திருவிழாவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. தளக்காவூரில் அம்மன் தேரோட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக மின்வாரிய அதிகாரிகள் உத்தரவுப்படி தேரோடும் வீதிகளில் மின் ஒயர்கள் அகற்றப்பட்டன. தேரோட்டம் முடிந்த பிறகே மின்சார விநியோகம் வழங்கப்பட்டது. உசிலம்பட்டி அருகே கல்குளிச்சான்பட்டியில் 20 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற கிடாய்முட்டு போட்டி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அங்குள்ள மந்தையம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கிடாய்முட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 80 ஜோடி கிடாய்கள் பங்கேற்றன. விதிகளுக்குட்பட்டு நடந்த இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய கிடாய்களின் உரிமையாளர்கள் பரிசுகளை அள்ளிச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கிரிசமுத்திரத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. குறிப்பிட்ட இலக்கை குறைந்த நொடிகளில் எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. எருதுவிடும் விழாவை 5000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் டோல்கேட்டில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் சென்ற லாரியின் முன்புறம் உள்ள பம்பர் மீது ஏறி தட்டி கேட்ட ஊழியரை 10 கிலோமீட்டருக்கு கடத்தி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து சீமாபாணியில் காவலர்கள் விரைந்து வந்து லாரியை மடக்கி அந்த ஊழியரை மீட்டனர். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் வீதியில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவில் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வசந்த் நகரில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் ஒருவர் பெட்ரோல் திருடி தனது வாகனத்தில் நிரப்பிக் கொண்டு சென்றிருக்கிறார். அதனை வீட்டு மாடியிலிருந்து பார்த்த ஒருவர் குரல் எழுப்பியும் பயமின்றி அந்த நபர் பெட்ரோல் திருடி சென்றுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷஹரான்பூர் பகுதியில் சிறுத்தை ஒன்று மரம் ஏறி பதுங்கி கால்நடைகளை தாக்குவதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவுகிறது. வயல்வெளியையொட்டிய உயரமான மரத்தில் சாதாரணமாக ஏறிய சிறுத்தை பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்டதும் லாவகமாக இறங்கி கரும்பு தோட்டத்துக்குள் சென்று பதுங்கியது. சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒடிசாவில் சாகர் கவச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. 2 நாட்கள் நடக்கும் இந்த ஒத்திகையில் கடற்படையினர், ரோந்து உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. 487 கிலோமீட்டர் தூர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த பயிற்சி மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. கடல் வழியாக பயங்கரவாதிகள் வருவதை கண்காணிக்க இந்த பெயரில் ஒத்திகைகள் நடத்தப்படுகின்றன. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலை எவரேனும் வெளியிலிருந்து வந்து தடுக்க முயன்றால் அவர்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு உரிய முறையில் பதிலடி தரப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பேசிய புட்டின் தற்போதைய தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் என்றார். மெக்சிகோவின் ஹிடால்கோ மாகாணத்தில் சிமெண்ட் ஆலையில் தொழிலாளர்கள் இரு பிரிவாக பிரிந்து மோதிக்கொண்டனர். இந்த மோதலில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏராளமான வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டதால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. துபாயின் பிரதான பகுதியில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் ஹோட்டலில் தங்கியிருந்த விருந்தினர்கள் ஓட்டம் பிடித்தனர். தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். துபாயில் அதிகரிக்கும் தீ விபத்து சம்பவங்களால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ளது. இலங்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கிறது. 12.5 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டரின் விலை 4860 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 1493 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டர் 2021 அக்டோபரில் 2675 ரூபாயாக உயர்ந்தது. இது தற்போது புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஹார்லே டேவிட்சன், யுனைடெட் மோட்டார்ஸ் உள்ளிட்ட 7 பன்னாட்டு நிறுவனங்கள் வெளியேறியிருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் 84,000 பேர் வேலை இழந்திருப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, நாட்டில் அதிகரித்து வரும் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்றின் முதல் அலையில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கின் போது புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக 11,092 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2020 ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த தொகை மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டதுடன் 41,000 முகாம்கள் அமைத்து மக்களுக்கு உணவளித்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. முதல் ஊரடங்கின் போது 14 லட்சம் பேர் இந்த சிறப்பு முகாம்களில் தங்கியிருந்ததாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சென்னை ஐஐடியில் தமிழ்தாய் வாழ்த்து பாட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது சர்ச்சையானதை அடுத்து ஐஐடியில் தமிழ்தாய் வாழ்த்து பாட அனுமதி கேட்டு மாநில அரசு சார்பில் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேசிய கீதம், வந்தே மாதரம் பாடல்களுடன் தமிழ்தாய் வாழ்த்து பாட மத்திய கல்வி அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் மே 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதில் வரவு செலவு கணக்குகள், பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நிலக்கரி இறக்குமதியை அதிகரிக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மின்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் நிலக்கரி தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் மாநில அரசு அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆர்.கே. சிங் நேற்று முன்தினம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தனியார் நிறுவனங்கள் நிலக்கரி உற்பத்தி செய்வதற்கு 2025ஆம் ஆண்டு வரை அவகாசம் தேவைப்படும் என்பதால் அதுவரை நிலக்கரி இறக்குமதியை அதிகரிக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவரும் 100% தேர்ச்சி பெற்றதாக தேர்ச்சி பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வருகை பதிவேடு இல்லை, கல்வி கட்டணம் செலுத்தவில்லை என காரணம் காட்டி எந்த மாணவரையும் விட்டுவிடக் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்காவில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் வி.கே. சசிகலா பங்கேற்றார். அப்போது பேசிய சசிகலா, நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளை மேற்கோள் காட்டி அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு கஞ்சியை பருகினார். மதுக்கடைகளை எப்போது மூடப் போகிறோம் என்பதை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மின்வெட்டால் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் சரியாக படிக்க முடியாத நிலை உள்ளதாக கவலை தெரிவித்தார். உர விற்பனையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுவதாகவும் இதில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருவஞ்சேரியில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். பியூலா என்பவரது தனது இடத்திற்கு பட்டா மாறுதலுக்காக கிராம நிர்வாக அலுவலர் தீபாவை நாடியபோது 13,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவுறுத்தலின்படி பியூலா லஞ்ச பணத்தை கொடுக்கும்போது கிராம நிர்வாக அலுவலர் தீபா மற்றும் அவரது உதவியாளர் தனலட்சுமி கையும் களவுமாக சிக்கினர். திருத்தணி அரசு மருத்துவமனையில் 4 நாட்களாக சிடி ஸ்கேன் பழுதடைந்திருப்பதாக நோயாளிகள் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அவசர சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று 2,000 ரூபாய் செலுத்தி ஸ்கேன் எடுக்க வேண்டியிருப்பதாக கவலை தெரிவித்துள்ள நோயாளிகள் அரசு மருத்துவமனையில் உள்ள சிடி ஸ்கேன் கருவியை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னை பூந்தமல்லியில் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள கோயில் நிலத்தில் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் தினந்தோறும் மருத்துவ கழிவு மற்றும் குப்பைகளை கொட்டி ஆக்கிரமிப்பு செய்வதுடன் அவ்வப்போது தீயிட்டு கொளுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 42வது மூத்தோர் தடகள போட்டிகள் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மே 5ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து 4000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய 40வது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வீழ்த்தியது. முதலில் ஆடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 195 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய குஜராத் வீரர்கள் வெற்றியை கடைசி பந்தில் ருசித்தனர். கடைசி 2 பந்துகளில் அடுத்தடுத்த சிக்சர்களை விளாசிய குஜராத் அணியின் ரஷீத் கான் பார்வையாளர்களை மிரள வைத்தார். பஞ்சாபில் நடந்த 23 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் நேஹால் வதேரா என்ற வீரர் 578 ரன்களை தனிநபராக விளாசி வியக்க வைத்துள்ளார். லூதியானா பத்திண்டா அணிகளுக்கிடையே 4 நாட்கள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் லூதியானா அணிக்காக விளையாடிய நேஹால் தனிநபராக 578 ரன்கள் அடித்தார். இதில் 42 பவுண்டரிகள் 37 சிக்சர்களும் அடங்கும். மிகவும் அரிதாக காணப்படும் இரட்டை வானவில் சிங்கப்பூரில் தென்பட்டது. கேம்பெயின் பகுதியில் இந்த அரிய காட்சி படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழையை அடுத்து அந்தி மாலை பொழுதில் இந்த வானவில் அழகாக வெளியிட்டது. இந்த ரம்யமான காட்சியை பர்சானா என்பவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருக்கிறார். ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள நடிகை ரோஜாவிற்கு மே 7ஆம் தேதி தமிழ் திரையுலகை சேர்ந்த அனைத்து சங்கங்களும் இணைந்து விழா நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதி ராஜா தலைமையில் இந்த விழா எடுக்கப்படும் என்று இயக்குநர் சங்க தலைவரான செல்வமணி, இசையமைப்பாளர் சங்க தலைவர் தீனா உள்ளிட்டோர் கூட்டமாக அறிவித்தனர். நடிகர் தனுஷ் போலி ஆவணங்கள் தாக்கல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மேலூரைச் சேர்ந்த கதிரேசன், மீனாட்சி தம்பதி நடிகர் தனுஷ் தங்களது மகன் என்றும் வயது முதிர்வு காரணமாக தங்களுக்கு அவர் மாதந்தோறும் ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரி 2017இல் புகார் அளித்தனர். இதையடுத்து தனுஷ் தாக்கல் செய்த பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் போலியானவை என்று கதிரேசன் தரப்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்திற்கு தீயணைப்புத்துறை அனுமதி வழங்கவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 110 ஆண்டுகால பழமையான கட்டிடம் என்பதால் இந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட கடந்த அதிமுக ஆட்சியிலும் தற்போது அமைந்திருக்கக்கூடிய ஆட்சியிலும் மருத்துவமனை சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜகவின் மதவெறுப்பு பிரச்சாரம் பலிக்காது என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மதசார்பற்ற சமூக நலனுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் என்றார். பாஜகவுடைய வேலை இங்கு பலிக்காது. என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருக்கு துணை நிற்கும்.
எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா உட்பட பலரும் தன்னை அரசியலுக்கு வரச் சொன்னதாக திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் உளறுவாயன் என்பதால் அரசியலுக்கு போகவில்லை என்றும் கூறினார். பழனி பேருந்து நிலையத்தில் தனியாக வரும் நபர்களை மிரட்டி பணம் பறித்த 2 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிடிபட்ட ஆயக்குடியைச் சேர்ந்த ராமமூர்த்தி, காளிதாஸ் ஆகியோரிடம் இருந்து சிறிய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் ஆலந்துறை காமாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் 95 ஆண்டு கால கோயில் வரலாற்றில் முதல் முறையாக பெண் பக்தர் ஒருவர் முதுகில் 6 கத்தி கொண்ட அலகு குத்தி பறவை காவடி எடுத்தது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்கள் தங்களது சிறு சேமிப்பு தொகையை வைத்து வகுப்பறையை வர்ணம் பூசி தூய்மையாக வைத்திருக்கின்றனர். அண்மை காலமாக மாணவர்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் வீடியோக்கள் வெளியாகி வரும் நிலையில் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் தங்களது வகுப்பறையையும் கோவிலாக நினைத்து பயின்று வரும் லால்குடி மாணவர்களின் செயல் அனைத்து தரப்பினரிடையும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பொம்மை ஆட்சி செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், புதுவையை ஆளுவது ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தான் என்று கூறினார். ஒரு பொம்மை ஆட்சி நடக்குது, துணைநிலை ஆளுநர் ஆடுறாங்க, இங்க எல்லாம் ஆடிக்கிறாங்க. புதுச்சேரியில் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்றால் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக மதுபான கடை உரிமையாளர்களுக்கு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுபானங்களை எம்ஆர்பியை விட கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது என்று ஊழியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று மதுபான கடை உரிமையாளர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். டெல்லியில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் என்பதால் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வட இந்தியா, மத்திய மற்றும் கிழக்கிந்திய பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வட இந்தியாவில் நாளை புழுதி புயல் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடந்த என்கவுண்டரில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மிட்ராம் பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சண்டையில் 2 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2 AK-47 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீமா கோரேகன் வழக்கில் தேசியவாத காங்கிரஸ் தலைவருக்கு விசாரணை ஆணையம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதில் மே மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு புனேவில் நடந்த பீமா கோரேகன் போராட்டத்தின் 200வது ஆண்டு விழாவில் மாவோயிஸ்ட் ஆதரவாளர்களின் சர்ச்சைக்குரிய பேச்சால் வன்முறை வெடித்தது குறிப்பிடத்தக்கது. ஒமைக்ரான் வைரஸிலிருந்து 4வது அலை வராது என்று தொற்றுநோய் நிபுணர் நரேஷ் புரோஹித் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், டெல்டாவுடன் ஒப்பிடுகையில் புதிய அலையை நாடு காண்பதற்கு வாய்ப்பில்லை என்றார். பெரும்பாலான மக்களுக்கு தடுப்பூசி மற்றும் தொற்றின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருப்பதாகவும், அவர்களுக்கு இணை நோய் இல்லாத போது தொற்று பாதித்தாலும் சாதாரண காய்ச்சலை போன்ற அறிகுறிகள்தான் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் மாநில அமைச்சரவை முடிவிற்கு எதிராக செயல்பட ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு 1 வாரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், பேரறிவாளன் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க தமிழக அரசுக்கு அறிவுரை வழங்கினர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 77 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் சென்னையில் மட்டும் 59 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் 34 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலம் முழுவதும் கொரோனா பாதிப்பால் 447 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதனிடையே சென்னை IITயில் மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அமெரிக்காவில் பெருந்தொற்று சூழல் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், ஆனால் தொற்று பரவல் நீடிப்பதாகவும் அந்நாட்டு தொற்று நோய் மருத்துவர் டாக்டர் ஆண்டனி ஃபாசி தெரிவித்திருக்கிறார். முன் இருப்பதைப் போல தினசரி லட்சக்கணக்கானோர் கொரோனாவால் பாதிக்கப்படும் சூழல் தற்போது இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான அரை நிதியாண்டிற்கான உரமானியத்திற்கு 60,000 கோடி ரூபாய் மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஒரு மூட்டை TAP உரத்திற்கான மானியம் 1,650 ரூபாயிலிருந்து 2,501 ரூபாயாக உயர்த்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை TAP உரம் தொடர்ந்து 1,350 ரூபாய்க்கு விற்கப்படும்.
தமிழகம் முழுவதும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் OPS, EPS அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சேலம் புறநகர் மாவட்ட செயலாளராக இளங்கோவன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆளுநர் பதவியில் இருப்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் RN ரவியை கண்டித்து இன்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட உள்ளதாகவும் கூறினார். அசாம் மாநிலத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அசாம் மாநிலம் திப்போ நகருக்கு செல்லும் அவர் பாஜக கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதன் பிறகு அமைதி, ஒற்றுமை, வளர்ச்சிக்கான மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். எப்போதும் ஹிந்தி தேசிய மொழிதான் என்று டுவிட்டரில் பதிவிட்ட நடிகர் அஜய் தேவ்கனுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் கிச்சா சுதீப் இந்தி ஒருபோதும் தேசிய மொழி கிடையாது என பேசினார். இதனை மறுத்து டுவிட்டரில் கருத்து பதிவிட்ட அஜய் தேவ்கன் போட்ட ட்வீட்டை இணையவாசிகள் வெறுத்தெடுத்து வருகின்றனர். கேரளாவில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தலைமைச் செயலாளர் VP ஜாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அனைத்து இடங்களிலும் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை மீறினால் கடும் நடவடிக்கை என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று கோவாவிலும் ஹரியானாவிலும் 4 மாவட்டங்களிலும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் சாலை விபத்தில் சிக்கிய டேங்கர் லாரியிலிருந்து வெளியேறிய டீசலை உள்ளூர் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கேன்களில் நிரப்பிச் சென்றனர். பன்னா மாவட்டத்தில் உள்ள மலைப்பாதை வழியாக டீசல் ஏற்றிச் சென்ற லாரி விபத்தில் சிக்கியுள்ளது. அப்போது லாரியிலிருந்து டீசல் வெளியேறியதை பார்த்த அப்பகுதி மக்கள் கைகளில் கிடைத்த கேன்கள் மற்றும் பக்கெட்டுகளில் டீசலை பிடித்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத்துறை வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். கீழப்பொருவாகியைச் சேர்ந்த சண்முகசுந்தரம் என்பவரது மாடு மேய்ச்சலுக்கு சென்றபோது கிணற்றில் விழுந்தது. சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மாடு பத்திரமாக மீட்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சாத்தனூர் மகா சாத்தனையார் கோவிலில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வந்திருந்த காளைகளின் கழுத்தில் விவசாயிகள் வடத்தை வைத்து வழிபாடு செய்தனர். அதைத் தொடர்ந்து விரதமிருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தீக்குண்டம் இறங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பொது ஏலத்தில் விடப்பட்டன. இதில் காஞ்சிபுரம், வேலூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் ஆர்வத்துடன் வந்து ஏலம் கேட்டு வாகனங்களை எடுத்துச் சென்றனர். மொத்தம் 62 வாகனங்கள் 15 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. பெற்றோர் கட்டுப்பாட்டில் இல்லாததால் தான் மாணவர்கள் வகுப்பறையில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வதாக திரைப்பட இயக்குநர் கஸ்தூரி ராஜா கவலை தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏதோ ஒரு தவறான சக்தி மாணவர்களை ஆட்டிப்படைப்பதாக குறிப்பிட்டார். வன்முறை எல்லாம் வளர்ந்ததற்கு காரணம் என்னன்னா அவங்க பெற்றவங்க கண்ட்ரோல்ல இல்ல. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி அருகே 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வட இந்தியாவுடனான வணிக தொடர்பு வைத்திருந்ததை கூறும் வகையிலான கல்திட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மகாராஜ கடை பகுதியில் மருத்துவர் லோகேஷ் தலைமையிலான குழுவினர் நடத்திய ஆய்வில் இது தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஒரு விலங்கின் மீது இருவர் செல்வது போலவும் அருகில் 2 மனித உருவங்களும் கருஞ்சாந்து ஓவியத்தில் வரையப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசு பள்ளியில் பயன்பாடின்றி இருந்த கட்டடத்தை தலைமை ஆசிரியரே சொந்த செலவில் சீரமைத்து மாதிரி நூலகத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஒரே சமயத்தில் 40 மாணவர்கள் அமரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நூலகத்தை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி திறந்து வைத்ததோடு நூலகம் சிறப்பாக இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறப்பு விழாவே நடைபெறாத காரிய மண்டபத்தின் நுழைவு வாயிலில் மதில் சுவர் இடிந்து விழுந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்த பிறகு காரிய சடங்குகள் செய்வதற்காக 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காரிய மண்டபமானது கழிப்பறை வசதியுடன் கட்டப்பட்டது. பல மாதங்களாக திறக்கப்படாத இந்த மண்டபத்தின் முன்பு நுழைவாயில் மதில் சுவர் தற்போது இடிந்து விழுந்திருக்கிறது. சேலம்
மாவட்டம் ஆத்தூர் அருகே சொகுசு காரில் ஆடுகளை கடத்தி வந்த இருவரை காவலர்கள் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த கண்ணன், சுரேஷ் ஆகியோர் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூரில் மேய்ச்சலில் இருந்த 9 ஆடுகளை சொகுசு காரில் கடத்தி சென்றுள்ளனர். ஆத்தூரை அடுத்த செல்லியம்பாளையத்தில் காவலர்கள் வாகன சோதனையின் போது இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டனர். அதைத் தொடர்ந்து பாடலூரை சேர்ந்த உரிமையாளர்களிடம் 9 ஆடுகளும் ஒப்படைக்கப்பட்டன. திருத்தணியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு 8 கோடி ரூபாய் வசூல் செய்து கொடுத்த ஏஜென்ட் கடத்திச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நோபல் பவுண்டேஷன் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு கடந்த 8 மாதமாக வட்டி பணம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிதி நிறுவனத்திற்கு பணம் வசூல் செய்து கொடுத்த லோகநாதனை 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி கடத்திச் சென்றிருக்கிறது. சென்னை பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமானது. இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை முழுமையாக அணைக்க 2 நாட்கள் ஆகலாம் என சிவகங்கை வாரசந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஃபார்மலின் ரசாயனத்தை கலந்த 120 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் நோட்டீஸும் வழங்கிச் சென்றனர். தஞ்சை களிமேட்டில் தேர் திருவிழாவின் போது உயிரிழந்த 11 பேரின் குடும்பங்களுக்கு வி.கே. சசிகலா நேரில் ஆறுதல் கூறினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயில் திருவிழாக்களுக்கென்று அரசு உரிய வரைமுறைகளை ஏற்படுத்தினால் வருங்காலங்களில் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றார். தமிழக அரசுக்கு எதிராக ஆளுநர் ஆர்.என். ரவி போட்டி அரசாங்கம் நடத்தி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரறிவாளன் உட்பட 7 விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் மீது உச்சநீதிமன்றமே கடும் அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தை மதித்து ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து கட்டடங்களை எழுப்பும் வரை காத்திருக்கும் அதிகாரிகளின் ஓராண்டு ஊதியத்தை ஏன் பிடித்தம் செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டடம் கட்டி முடிக்கப்படும் வரை காத்திருக்கும் அதிகாரிகள் அதன் பின்னரே நோட்டீஸ் அனுப்புவதாகவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக நிர்வாகி சஜீவனிடம் 2 நாட்களாக நடைபெற்று வந்த விசாரணை நிறைவடைந்தது. சசிகலாவை தொடர்ந்து சஜீவனிடம் நடத்தப்பட்டுள்ள விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் சஜீவனின் சகோதரர் சுனிலிடம் போலீசார் இன்று விசாரணை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 20 காசுகள் உயர்ந்து ₹3.80 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1 கிலோ முட்டைக்கோழி 75 ரூபாயும் 1 கிலோ கறிக்கோழி 111 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கவரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திருச்சியைச் சேர்ந்த அப்துல் பாசித், சிவகங்கை சாகுல் அமீத், தேனியை சேர்ந்த சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையில் குரூப் ஏ மற்றும் குரூப் பி அதிகாரிகளின் சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கும் ஊழல் குறித்து விசாரிக்க போதுமான அளவில் காவலர்களையும் அதிகாரிகளையும் ஒதுக்கிட டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநில கல்லூரியில் போலி சான்றிதழ் அளித்து பணியில் சேர்ந்ததாக 2 பேராசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள உதவி பேராசிரியர்கள் சேதுலதா, காமாட்சி ஆகியோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உயர்கல்வித்துறை பரிந்துரைத்திருக்கிறது. ரஷ்யாவில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் சரியாக பிரேக் பிடிக்காததால் நகர்ந்து வந்தபோது தனிநபராக ஒருவர் சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. 1.8 டன் எடை கொண்ட சரக்கு வாகனத்தை சாதாரணமாக தடுத்து நிறுத்திய நபர் இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளார். ரத்தம் சிந்துவதன் மூலமும் அப்பாவிகளின் உயிர்களை பலி கொடுப்பதன் மூலமும் எந்த தீர்வையும் எட்ட முடியாது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்திய தூதர் ரவீந்திரா தெரிவித்திருக்கிறார். உக்ரைன், ரஷ்யா நாடுகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டானியோ குட்டரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் குறித்து அன்டானியோ குட்டரஸ் நேற்று ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு சென்றுள்ள குட்டரஸ் இன்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச உள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பிலாவல் பூட்டோ பதவியேற்றுள்ளார். பாகிஸ்தான் அதிபர் மாளிகையில் எளிமையாக நடைபெற்ற இந்த விழாவில் பிலாவல் பூட்டோவிற்கு அதிபர் ஆரிஃப் அல்வி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இலங்கையில் அனைத்து கட்சிகளை உள்ளடக்கிய இடைக்கால அரசு அமைக்க அதிபர் கோத்தபய ராஜபக்ச முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக நாளை ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க தங்களால் முடிந்த அளவு கடுமையாக உழைத்து வருவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பீகாரில் பைக் திருடன் ஒருவன் ஒரே நொடியில் பைக்கின் பூட்டை உடைத்து திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீதாமாரி பகுதியில் ரீகா பஜார் என்ற சந்தையில் கடை ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை ஒரு நொடியில் திருடன் ஒருவன் திருடிச் சென்றிருக்கிறார். இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். டிஜிட்டல் கரன்சியை ஒழுங்குபடுத்துவது குறித்து இந்தியா கவனமுடன் முடிவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் கிரிப்டோ கரன்சியை தவறான செயல்களுக்கு பயன்படுத்திவிடக் கூடும் என்ற அச்சம் உள்ளதாகவும் இதுகுறித்து பல்வேறு நாடுகள் விவாதித்து வருவதாகவும் கூறினார். கிரிப்டோ கரன்சி விவகாரத்தில் அவசரத்தில் முடிவெடுக்கப்படாது என்றும் தெரிவித்தார். படிம எரிபொருளுக்கு மாற்று எரிபொருள் உருவாக்கும் துறைகளில் 50 முதல் 60 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். CNBC TV18க்கு பேட்டி அளித்திருக்கும் நிதின் கட்கரி ஹைட்ரஜன் எரிபொருள் தான் இந்தியாவின் எதிர்காலம் என்றார். மின்சார உற்பத்திக்கு டீசல் ஜெனரேட்டருக்கு மாற்றாக பயோ எத்தனாலை பயன்படுத்தினால் செலவு பாதியாக குறையும் எனவும் அவர் யோசனை தெரிவித்துள்ளார். டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா அதன் துணை நிறுவனமான ஏர் ஏசியாவை கையகப்படுத்த முடிவு செய்திருக்கிறது. இதற்காக இந்திய போட்டி ஆணையத்திடம் அனுமதி கோரியிருக்கிறது. தற்போது ஏர் ஏசியா இந்தியாவில் டாடா சன்ஸ் 83.67% பங்குகளை கொண்டிருக்கிறது. மீதமுள்ள 16.33% மலேசியாவின் ஏர் ஏசியா குடும்பத்தை சேர்ந்த ஏர் ஏசியா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமாக உள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவில் அடிமட்ட அளவில் சிறந்து விளங்கிய பெண் தலைவர்கள் குறித்து ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து உருவாக்கியுள்ள புத்தகம் வெளியிடப்பட்டது. தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் என்ற தலைப்பு கொண்ட இந்த புத்தகம் டெல்லியில் நடைபெற்று வரும் ரெய்சினா டயலாக் நிகழ்ச்சியில் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் 100 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தாய்லாந்தில் வயலில் விளையும் பழங்களில் தங்கள் நிறுவன பெயர்களை பொறிக்கும் புதிய இயந்திரத்தை பொறியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இவ்வாறு பொறிக்கப்படும் பெயர்களில் பழங்களுக்கு எந்த சேதமும் உட்பகுதியில் ஏற்படுவதில்லை. முதற்கட்டமாக தர்பூசணியின் ஒரு வகை இந்த அச்சிடும் இயந்திரத்தை பயன்படுத்தி தாய்லாந்து பொறியாளர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். கூகுள் நிறுவனம் தனது புதிய பிக்சல் வாட்சை மே 11ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளது. ஆண்டுதோறும் கூகுள் நிறுவனம் தனது புதிய பொருட்களை சந்தைப்படுத்துவது வழக்கம். இந்நிலையில் கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தும் வாட்சின் புகைப்படங்கள் இணையத்தில் கசிந்துள்ளன. வெளியாகியுள்ள தரவுகளின்படி 20 மில்லிமீட்டர் பட்டையுடன் கருப்பு நிறத்தில் கூகுள் நிறுவன வாட்ச் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.